ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதிக்குள் ரிஷப ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்கள், பல வகையான அதிர்ஷ்டங்கள், பல ரீதியான யோகங்கள் அனைத்துமே காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. மே 1 முதல் மே 7ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் வீட்டு அலங்காரத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் வசதியும் மேம்படுத்துவதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு சுப செலவுகளாக மட்டுமே இருக்குங்க. அதுபோலவே உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வணிக பொறுப்புகளின் மீதான அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் கவனமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு தனிப்பட்ட அல்லது நிதி விஷயங்களில் பார்க்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் அவசரப்பட்டு செயல்படவே கூடாதுங்க. மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது முதல் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அல்லது அதீத தன்னம்பிக்கை சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்கள் ஏற்படும். இதனால் நிறைய விதமான சவால்களை சந்திக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு போட்டியாளர்களில் பார்க்கும் பொழுது சிலரை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளில் பார்க்கும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம். மற்றவர்களின் வார்த்தைகளாலோ அல்லது உணர்ச்சிகளாலோ பாதிக்கப்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். இந்த நேரத்தில் சமீபத்தில் ஒரு புதிய தொழிலை தொடங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் பண விஷயத்தில் செலவுகளை குறைத்து செயல்படுவது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. தேவையற்ற பயணங்கள் மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ரிஷபராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக முன்னேறி உத்வேகம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் தடைபட்ட அல்லது நிலுவையில் உங்களுடைய திட்டங்கள் மீண்டும் தொடங்கலாம். இதுபோலவே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த புதிய வாய்ப்புகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். இந்த மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு அரசு பணியும் உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி தரலாங்க. ஸோ அரசு ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலம் வெற்றி உங்களுக்கு தேடி வரும். அதுபோலவே சம்பளம் பெறுவராக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்த சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதனால சமீபத்தில் ஒரு வேலையை விட்டு விலகி இருந்தீங்கன்னா உங்களுடைய முந்தைய பதவிக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய விதமான வடிவமைப்பு தொடர்பான துறைகளில் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளை அடையக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான வேலையும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கலாம். இந்த சாதகமான காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய பணிகளை உடனடியாக முடிப்பதை நீங்கள் உறுதி செய்யலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய அதிகாரிகள் திருப்தி அடையாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம். இதனால் பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் விவாதிப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கீகாரத்தை பெறுவதற்கு கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஸோ நீங்கள் வேலையை சரியாக செய்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த சலுகை, நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு அனைத்துமே உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு அங்கீகாரம், புகழ் அனைத்துமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலையை நேர்மையாக சரியாக செய்து வந்தாலே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்பாக நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. ரிஷபராசி நேயர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் வாழ்வில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் காணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய துணையுடனான உங்களுடைய பிணைப்பு கண்டிப்பாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வலுப்பெற்று நிறைய மாற்றங்கள் இதனால உங்களுக்கு உருவாகும். அதுபோலவே உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவழித்து உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுடைய துணைக்கு பரிசுகள் அல்லது ஆச்சரியங்களை வழங்குவதை பற்றி நீங்க இந்த காலகட்டத்தில் பரிசீலிக்க செய்யலாங்க. அதுபோலவே திருமண வாழ்வில் பார்க்கும் பொழுது உணர்வு பூர்வமான புரிதல் பிணைப்பு ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படும். இந்த உணர்வுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவை வலுப்படுத்த வெளிப்படையான மற்றும் ஆரோக்கியமான தகவல் தொடர்பை நிச்சயமாக பேணுவதற்கு உதவியாக இருக்குங்க. உங்களுடைய பரபரப்பான வேலை அட்டவணைக்கு மத்தியிலும் ஒருவருக்கொருவர் சமநிலையை நெருக்கத்தை கொண்டு வர நீங்க தரமான நேரத்தை ஒன்றாக செலவிடுவது அவசியமாகவே சொல்லப்படுது. மே 7ஆம் தேதிக்குள் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள், தவறான புரிதல்கள், நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக கையாளுவது அவசியம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் நீடிக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். ரிஷபராசினியர்களுக்கு நிதி விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு நீண்ட கால நிலைத்தன்மை நிச்சயமாக ஏற்படும். இதனால நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு சேரலாம். நிலுவையில் உள்ள நிதி பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படுவதற்கான சூழலும் இருக்கிறது. உங்களுடைய மாமியார் வீட்டாரிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். இது உங்களுடைய நிதிக்கு நிச்சயமாக ஆதரவளிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை முதலீடு லாபத்தை கொண்டு வர சேர்க்கலாம். சில தடைகள் காரணமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆதாயங்களில் சில தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இறுதியில் பார்க்கும் பொழுது நீங்க அவற்றை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்காக பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நேரம் புதன் அஸ்தமன நிலையில் இருப்பதால் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். மே 7ஆம் தேதிக்குள் ரிஷபராசில சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுட்டி காட்டுவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அதிகமாக செலவு செய்யவே கூடாதுங்க. இந்த மாதிரி நேரத்துல பணத்தை சேமிப்பதில் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பார்க்கும் பொழுது உயர்கல்வி முயற்சிகளில் நீங்க எதிர்பார்த்தபடியே முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க விரும்பக்கூடிய கல்லூரி அல்லது நிறுவனத்துல சேர்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்ட மாணவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல் இணக்கமும் அமைதியும் உங்களுக்கு ஏற்படும். இதனால அன்பு பார்த்தீங்கன்னா பரஸ்பர ஆதரவோடு நல்ல ஒரு பிணைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். பரம்பரை சொத்து தொடர்பான தற்போதைய தகராறுகள் தீர்க்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது உங்களுடைய நிதிநிலை தன்மைக்கு கண்டிப்பாக நிம்மதியை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயாருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துகளுக்கு சாதகமான மாற்றங்கள் உருவாகும். உடல் நலத்தை பொறுத்தவரை சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். அதாவது வயிற்று மற்றும் தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த நேரத்தில் லேசான நெஞ்சு வலி, லேசான அசௌகரியம் கண்டிப்பாக ஏற்படும். உடல் ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக கவனித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோலவே உணவு விஷயத்துல ரிஷபராசினியர்கள் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க சரிவர அமைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. உடல் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரி விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா
நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.